ஏரியா அண்ட் பெரிமீட்டர் புரிஞ்சு சம்ம சால்வ் பண்றதுக்கு ஆர் புரிஞ்சுக்கிறதுக்கே வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? நானே எடுத்து கொடுக்குறேன். பேசிக்ஸ் ஆஃப் ஜாமெட்ரி, கரெக்ட்? ஸ்கொயர்னா என்னன்னு தெரியணும், ரெக்டாங்கிள்னா என்ன, ட்ரெபீசியம்னா என்ன, பேசிக்ஸ் தெரியணும், கரெக்டா? கரெக்ட். அந்த மாதிரி வாட் எல்ஸ் வேற ஏரியா அண்ட் பெரிமீட்டர்லாம் படிக்கணும்னா வாட் எல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? சில ஃபார்முலாலாம் மக்கடிக்கணும், கரெக்டா? கரெக்ட். ஓகே, அடுத்து வேற நெக்ஸ்ட். ஏதாவது சொல்லலாம், தப்பாயிடாது. கோபிகா ஏதாவது சொல்ல வரீங்களா? மைக் செக் பண்றீங்களா? சரி, ரிமெம்பர் திஸ் வேர்ட் விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன்னா என்ன? வாட் இஸ் விஷுவலைசேஷன்? சார் ஒன்று இல்லாததா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறதா? நீ இல்ல அட்வான்ஸ்டா போயிட்ட. இல்ல இல்ல, மீனிங் கரெக்ட், ஆனா நீ ரொம்ப அட்வான்ஸ் மீனிங் போயிட்ட. அப்படியே இறங்கி வா. ரெடி சிம்பிளா விஷுவலைசேஷன். ஒரு சர்க்கிள்லாம் நம்ம வரையாமலே அது இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறது. ஆசம், சூப்பர், அவ்வளோதான். கரெக்ட், பர்ஃபெக்ட், கரெக்டா? ஸோ இது என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் தட் அலோன் இட் டசன்ட் ஸ்டாப் தேர். ஏன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ஏரியா அண்ட் பெரிமீட்டர் இஸ் 2 டைமென்ஷனல், பேப்பரில் வரையிறது. நாளைக்கு அந்த சர்க்கிள், இஃப் இட் இஸ் கோயிங் டு பி எ சர்க்குலர் ஆப்ஜெக்ட், ஸ்பியர், இப்போ ஸ்பியரோட ஃபார்முலாவை மக்கடிச்சு எழுதலாம், ஆனால் எக்ஸாம் டைமில் மறந்தும் போகும். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு விஷுவலைஸ் ஹவ் அ சர்க்கிள் பிகேம் அ ஸ்பியர், சர்க்கிளோட ஃபார்முலாலேருந்து ஸ்பியரோட வால்யூமோ ஸ்பியரோட மேலே சர்ஃபேஸ் ஏரியாவோ எப்படி வந்திருக்குன்றத ஓரளவுக்கு விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சா லாஜிக்கலி போட்டுற முடியும். இத்தனை ஃபார்முலாவை மக்கடிச்சிட்டு போனீங்கன்னா கஷ்டம். ஸோ விஷுவலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து வச்சுக்கோங்க. அண்ட் சம் ஆஃப் யூ மைட் பி இன்ஜினியர்ஸ், அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங்லேயும் உங்களுக்கு வரையும் போது ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க, தயவு செய்து வந்து லைன் போட்டால் லைன் 30 டிகிரி இப்படி, 30 டிகிரி அப்பர், இந்த மாதிரி வரையாதீங்க. கையில் ஒரு பென்சிலோ பென்னோ வச்சு அது இப்படி ஆனால் இப்படி இருக்கும், இப்படி ஆனால் இப்படி இருக்கும், டாப் ஆங்கிள்னா இப்படி இருக்கும், ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா இப்படி இருக்கும்னு விஷுவலைஸ் பண்ண கற்றுக்கோங்க, மக்கடிச்சுட்டு வரையாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் சம்ஸ், do not by heart any of the formulae. Try to visualize it once, then link that with the formulae, then you can do. சரி, done. Okay, so today's session I just started doing my own way. ஸோ வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி டஃப்பாக சம்ஸ் கேட்டிருக்காங்க, அதுலேருந்து என்ன பேட்டர்ன் இருக்குது, அதுலேருந்து ஒரு 7-8 சம்மை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதை பண்ணிட்டு இருக்கும்போது வாட் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் இஸ் மெனி a டைம்ஸ் அந்த ஃபார்முலா வாட் எவர் தட் இஸ் பீயிங் யூஸ்ட் அதை எல்லாரும் மக்கடிச்சு தான் வச்சுருப்பாங்க. ஸோ ரதர் வி வில் ஜஸ்ட் ஸ்பெண்ட் திஸ் செஷன் ஆன் த ஃபார்முலே. அந்த ஃபார்முலாவை படிச்சுட்டு கொஞ்சம் அதையும் கிளியராக புரிஞ்சுட்டானா நம்ம மக்கடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரேஷ்னல் இருக்கும் பின்னாடி. தென் சம்மு போடுறது ஈஸி. ஸோ ஐ சேஞ்ச் த ஹோல் திங். என்னோட சம்ஸ் எல்லாத்தையும் தள்ளிட்டு ஐ ஜஸ்ட் வென்ட் டு த ஃபார்முலா. வைல் ஐ ஆஸ்ட் எவ்ரிபடி டு கொஞ்சம் இந்த வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் ஃபார்முலாவெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாலும் ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா, நாட் மக்கடிக்கிற ஃபார்முலா. சரியா? ஸோ ஐ தாட் வில் ஜஸ்ட் ஸ்பெண்ட் திஸ் செஷன் ஆன் த ரியல் ஃபார்முலே டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். தென் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு கிவ் ஃபியூ ஸ்மால் அசைன்மெண்ட்ஸ் ஃபார் யூ டு டூ. ஸோ அது முடிச்சுட்டு அடுத்த செஷனில் வந்து பார்க்கலாம். That said, let us get started sharing. So my screen is visible, correct? எஸ் சார், சொல்லு. Okay, படிக்கவும் முடியுது. எஸ் Yeah. சார். சரி, right. Okay, let us start with at we are starting with a triangle, correct? So triangle ஓட sides what is what அப்படிங்கிறது I don't have to tell you. Or சொல்லணுமா?
So what is this side? அதர் தென் ஷாம் விஷால் யாரா பதில் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா தான் கேட்க போறேன். பேண்ட்வித்காக ஐம் டர்னிங் ஆஃப் மை வீடியோ, வில் ஆன் இட் ஆன் லேட்டர். சரி, அதர்ஸ், கமான் கமான் கமான். இது என்ன சைடு? இந்த சைடு பேர் என்ன? அதான் ஃபார்முலா பக்கத்திலேயே போட்டிருக்கே, ஆன்சர் பி. இல்லை, யாரோ டாக்கிங்னு வருது, வாய்ஸ் வரல. ஹரிணி. ஸ்க்ரீனில் ஐ டோன்ட் சி எனிபடி ஆல்சோ. ஸோ நீங்கள்லாம் லாக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா கூட எனக்கு தெரியாது. ஸோ இல்ல சார், நான் பார்த்துருந்தேன். ஓகே, சரி, ரைட். யா யா சம்படி சே, வாட் இஸ் திஸ்? இந்த சைடு பேர் என்ன? இந்த சைடு பேர் என்ன? இந்த சைடு பேர் என்ன? இது பேர் என்ன? ம் இல்லை, பதில் சொல்லனா அடுத்த சைடு, அடுத்த ஃபார்முலா போக மாட்டேன். கமான். ஐ ஆல்ரெடி கால்ட் நேம், பதில் வரல. ஹரிணி பதில் சொல்லலை. சரி, ஓகே, ஃபைன். ஹூ எல்ஸ்? பூஜா. பூஜா சரவணன். யாரோ டாக்கிங்னு வருது, ஆனால் எனக்கு வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. பூஜா எஸ், பூஜா சி, சம்படி சே சம்திங். இந்த சைடு பேர் என்னன்னு கேட்டேன். ம் உங்களெல்லாம் பேசுறதுக்கு நான் கெஞ்சணும், ஒருத்தன் வேற மெசேஜ் வேற போடணும், ஐயா பேசுங்க, அம்மா பேசுங்கன்ட்டு. ம் கமான் கமான் கமான். சிம்பிளஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் தானே கேட்டுட்டு இருக்கேன், சீக்கிரம் பதில் சொல்லுங்க. ஓகே, ஷாம் விஷால். சார் கீழே எந்த சைடுன்னு சொல்லுங்க சார், நான் சொல்லுங்க. இதோ இது கீழே. ஓகே சார், அது வந்து ஆப்போசிட். சரி, ரைட். ஓகே. சரி, அகைன் நீ வந்து எல்லாத்துக்கும் அட்வான்ஸா போயிட்டு இருக்க. சரி, இது ஓகே. பேஸ். கரெக்டா? ஓகே. பேஸ். இது என்னது? ஹைட். ஹைட். இது என்னது? ஹைபோட்டனஸ். ஹைபாட்னியூஸ். கரெக்டா? அவ்வளவுதானே? நீ சொல்ற ஆப்போசிட், அப்புறம் அட்ஜசன்ட், ஹைபாட்னியூஸ், இதெல்லாம் எதுல வரும்? சைன். கரெக்டா? சைன், காஸ், tan, trigonometry. நம்ம ஓகே. அங்க போல, நம்ம வந்து பேசிக்லயே தான் இருக்கோம். ஸோ லெட் அஸ் கம் ஹியர். ஸோ தி பேசிக்ஸ் ஆஃப் பைத்தகோரஸ் தியரம் இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஹைபாட்னியூஸ் is equal to square of height and square of base, the sum of both. Hypotenuse square equal to base square plus height square. This is the basic Pythagoras theorem. I think எல்லாரும் 6th standardல படிச்சிருப்பீங்க, if I am not wrong. அது முன்னாடியே படிச்சீங்களான்னு எனக்கு தெரியாது. So this is the basics of it. Okay. So this is where everything starts whenever it comes to triangle. In fact, if you are very interested in, deeply interested in maths, உள்ள போய் படிச்சீங்கன்னா இந்த பைத்தகோரஸ் தியரம் சர்க்கிள்லயும் யூஸ் ஆயிருக்கு. சர்க்கிளுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலி சம்பந்தம் இருக்கு. ஓகே, ஸோ யூ வில் ஃபிகர் தட் அவுட். ஸோ திஸ் இஸ் தட் பவர்ஃபுல். நம்ம தான் இந்த பைத்தகோரஸ் தியரமை வந்து காமெடி ஆக்கி விட்டோம் நிறைய படத்துல. கரெக்ட்? சரி, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஹியர். திஸ் இஸ் த பேசிக். நோ, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள்? ஏரியா அப்படின்னா என்ன? இட் இஸ் அ 2-dimensional ஸ்பேஸ் ஆக்குபைடு வித்தின் தி ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இதில் நடுவில் இருக்கிறது இதுதான் ஏரியா. ஏரியாவோட யூனிட் என்ன சொல்லுவோம்? இப்போ ஹைட்டு எல்லாம் சென்டிமீட்டர்ல இருந்தால் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஏரியா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே,
சரி. Okay, so this is the basics. So area of a basic normal triangle is equal to base into height by half. Correct? இது எங்கேருந்து வந்திருக்கும்? Again, it has its own small basic. Correct? Say for example, this is a rectangle. So base, height. Rectangle ஓட ஏரியா என்ன? Base into height. So இந்த rectangle இப்படி ஒரு லைனை போடுவோம். இந்த பார்ட்டோட ஏரியா மட்டும் கேட்டா it is a triangle. So which is nothing but base into height divided by 2. So this is how you get the area of a basic triangle. Correct? So this is a triangle which is a basic right angle triangle. So it is easy. Now some random triangles. எப்படி எப்படியோ வரைஞ்சிருக்கு. So they have not given whether it is equilateral or isosceles. எதுவுமே கிளியரா கொடுக்கல, சைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே, தென் how do you find it? Okay, so this is one formula that is being used. That is, அந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைட் நமக்கு கிளியரா தெரியாது. அண்ட் ஹைட் தெரியலன்னா அட்லீஸ்ட் இந்த ட்ரிக்னாமெட்ரி ஆங்கிள்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்காம ஒரு ரேண்டம் ட்ரையாங்கிளை கொடுத்து ஏரியாவை கண்டுபிடிக்க சொன்னான்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகே, திஸ் ஃபார்முலா இஸ் அகெயின் a plus b plus c by 2. ஸோ இதுவும் பார்த்தோன்னா இந்த ரெக்டாங்கிள் மாதிரி அதை நம்ம ட்ரீட் பண்ணி அதுலேருந்து இது டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் ஃபார்முலா அகெயின் எஸ் யூ வில் யூஸ் இட் இன் ரேர் சினாரியோஸ் ஒன்லி. ஏன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து தே வில் பி லுக்கிங் அட் நார்மல் மோஸ்ட்லி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ஸில் தான் சம் இருக்கும். பட் ஜஸ்ட் கீப் இட் ஹேண்டி. ஓகே, பட் ஃபார் யூ டு ரிமெம்பர் தட் எவ்ரி திங் கெட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் அ பேசிக் ரெக்டாங்கிள்லேருந்து இங்கே இறங்கி வந்திருப்போம். சரியா? நவ் திஸ் இஸ் அகெயின் வி ஆர் ஸ்டில் ஸ்டிக்கிங் டு பேசிக்ஸ். ஸோ இப்போதைக்கு ட்ரிக்னாமெட்ரி பற்றி யோசிக்கல. பேசிக் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ரெக்டாங்கிள்லேருந்து எப்படி இது வந்தது இவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, நவ் த ஏரியா ஆஃப் அ equilateral triangle. Okay, what is a equilateral triangle? All sides are equal. Thank you. All sides are equal. So எல்லாமே, say if the side is A, A, A. Very good. So equilateral triangle oda what is the sum of these angles? மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணானா what should be the sum? 180. Yes, 180. Correct? 180. In the case of a equilateral triangle, 180 equal divide ஆயிடும். 60, 60, 60 ஆயிடும். While this is, we are not getting into trigonometry, but basically in the angle is very useful. Now, if people had followed, I asked everybody to just go look into book. R.S. Agarwal for formula, equilateral triangle oda formula enna அப்படின்னா √3/4 into side square இப்படின்னு வந்திருக்கும். So now, where is that this would have come from? So if this is இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இஃப் சைடு எல்லாமே ஈக்குவல், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிள், திஸ் இஸ் இதோட ஏரியா ஏ அப்படின்னா இதோட ஏரியாவும் ஏ, போத் ஆர் ஈக்குவல். ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன? ட்ரையாங்கிளோட ஏரியா half பேஸ் ஹைட். ஏன் என் பெண் மக்கர் பண்ணுது? ஒன் செகண்ட், ஐம் ஜஸ்ட் அட்ஜஸ்டிங் மை பென். வெளியில் போயிட்டு இருக்கு ஏரியா. half into base into height, இது நமக்கு தெரிந்தது. கரெக்டா? Okay, forget it. Let me just insert a new slide. And so this is
பேஸ் அப்படின்னா இது பேஸ் பை 2 இந்த பார்ட். இது அகெயின் பேஸ் பை 2. This is your hypotenuse or whatever is the side of the triangle. S ன்னு வச்சுப்போம். S இதுவும் S. SB ரெண்டுமே சேம் தான். This is right angle one. Now இந்த ஏரியா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, now how do you find this area? This area is nothing but half into, what is this? S into S by 2. Correct? தப்பா சொல்லிட்டேன். One second. இதையும் வந்து height தெரியாது நமக்கு. Height into, what is this base? S by 2 வரும். Now the question is how to find the height. இந்த height எப்படி கண்டுபிடிப்போம்? Height தெரிஞ்சிச்சுன்னா half into height into BS ரெண்டுமே சேம் தான். அதனால தான் Sன்னு போட்டிருக்கேன். S by 2ன்னு போட்டிருக்கேன். இந்த height எப்படி கண்டுபிடிக்கலாம்? How to find this height? இந்த height. So now this is where they had used trigonometry. Sine of, இது நமக்கு தெரியும், equilateral triangle 60. Sine of 60 is equal to opposite by hypotenuse. Opposite na என்ன? H. Hypotenuse na என்ன? Side of the triangle, which is S. So sine 60 is equal to root 3 by 2. So H is equal to root 3 by 2 into S. So now in the formula H substitute பண்ணிட்டு, then you have to multiply by 2. ஏன்னா இது போட்டா இந்த triangle ஓட ஏரியா தான் வரும். நமக்கு என்ன whole triangle னா இதுவும் இருக்கு. So this into 2 you get root 3 by 4 into side square. Okay. See, ideally நான் சம்முக்கு போகணும், but my idea is I want you to understand the basic of each formula without by hearting that. So if you don't understand, ask now. இல்லை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், நான் பின்னாடி போய் ஒரு தடவை ஜஸ்ட் இவருக்கு ஃபாஸ்ட்டாக போட்டதை நான் போய் பார்த்துக்கிறேன்னா ப்ளீஸ் டூ ஸோ. பிகாஸ் த மொமெண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரேஷனல் பிஹைண்ட் த ஃபார்முலாஸ், சம்மை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ we just started with triangles. Okay, now இதுதான் I'm going to ping and then send it across as your offline read. இதெல்லாம் ஃபார்முலா அவன் கொடுத்துருக்கான். What is the incircle of an equilateral triangle? Circumcircle அப்படின்ட்டு. Now triangle ஓட incircle அப்படின்னா it's very simple. This is a triangle. This is called a incircle. Now the same thing. This is a triangle. The triangle ஒட்டி வெளியில வர்ற circle is called a circumcircle. Circumcircle, incircle. இது எல்லாமே இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்து நம்ம பை ஹார்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் I just taught you this one. How did they arrive at this? சைனை யூஸ் பண்ணி, trigonometry பேசிக்கை யூஸ் பண்ணி எப்படி அரைவ் பண்ணாங்களோ இதுவும் அதே கான்செப்ட் தான். So you get A is equal to, that is the radius of this incircle. Radiusனா என்ன? இது. The radius of this incircle is equal to A divided by 2 root 3. இந்த ரூட் 3 பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் இது வந்து சைன் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரிக்னாமெட்ரிலேருந்தான்னு. ப்ரீவியஸ் லாஜிக்கை இதுக்கு நீங்கள் டெப்ளை பண்ணீங்கன்னா ஈஸிலி யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் திஸ். பட் எக்ஸாமில் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு நோ திஸ் ஆன் டாப் ஆஃப் யுவர் மைண்ட் டு சால்வ் அ ப்ராப்ளம். பட் ஒரு தடவை ஆஃப்லைனாக இதை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் யூ டோன்ட் ஹாவ் டு பை ஹார்ட் திஸ். த சேம் திங் ஃபார் அ சர்க்கம் சர்க்கிள். த கொஸ்டின்ஸ் ஆன் சர்க்கம் சர்க்கிள் ஃபார் ட்ரையாங்கிள் வெரி கம்மி தான், ரைட்? பட் நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா யூ வில் ஆல்சோ ஹாவ் அ சர்க்கம் ஸ்கொயர், you will also have a circum triangle or something else. So it is easy for you to solve. சரியா? So just this is something I'm going to ping in the group and ask you to just research offline. It will hardly take 5 minutes if you follow this logic. But ஒரு தடவை பண்ணி பாருங்களேன். Okay. Now, what is a parallelogram? What is a rhombus? What is a trapezium? Basics of geometry. யாரா சொல்ல முடியுமா? What is a parallelogram?
Sir, opposite sides equal, opposite angle equal. Okay. Opposite sides equal, um, opposite sides. So that means இது ரெண்டும் equal. அதே மாதிரி opposite angle equal. Yeah. இது ரெண்டும் equal, இது ரெண்டும் equal. This angle, correct? You are talking about this angle equal இருக்கும். Okay, that is a parallelogram. Very good. What is a rhombus? நான் கொஞ்சம் whatever I drew, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, பட் ஆனால் ஒன்றே இல்லை. parallelogram-க்கும் rhombus-க்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டுத்துக்கும். This is a rhombus. What is the difference between parallelogram and a rhombus? The four sides are equal, sir. Four sides equal இருக்கும். And opposite angle equal. Angle equal இருக்கும். Very good. Yeah. So rhombus is nothing but ஒரு ஸ்கொயர். அந்த ஸ்கொயரை கொஞ்சம் யாரோ ரைட்டா அப்படியே பிடிச்சி ரைட்டா வளைச்சு விட்டுருக்காங்க. ஸோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் ஈக்குவல், ஆனால் வளைஞ்சு இருக்கும். இந்த இது வளைஞ்சு இருக்கும். parallelogram came from a rectangle. அதே ரெக்டாங்கிள் அப்படி ரைட்ல வந்து வளைச்சு விட்டுட்டானா இட் பிகம்ஸ் அ parallelogram. Then what is the trapezium? Trapezium is again a four-sided figure, but ஒரு இந்த சைட்ஸ் மட்டும் parallel-ஆ இருக்கும். ஏதாவது ஒரு சைட்ஸ் parallel-ஆ இருக்கும். Length can be anything. ஸோ இந்த கேஸில் இதுவும் இந்த சைடும் parallel, பட் இந்த லென்த் எல்லா லென்த்தும் வேறையா இருக்கலாம். பட் ஆனால் ஒரு சைடு parallel-ஆ இருக்கும், which is a trapezium. Now it is very easy. I already gave a clue. Parallelogram is nothing but ஒரு ரெக்டாங்கிள் லைட்டாக வளைச்சிட்டோம். கரெக்ட்? கொஞ்சம் மேலே டாப்பில் ப்ரெஷர் கொடுத்து ஒரு ரெக்டாங்கிளை வளைச்சிட்டோம். ஸோ ஆனால் ஏரியா இஸ் த சேம் அஸ் அ ரெக்டாங்கிள். ஸோ தட் இஸ் வேர் யூ ஹாவ் பேஸ் இன்டு ஹைட். கரெக்ட்? இந்த கேஸ் ஆஃப் ராம்பஸ் நம்ம ஸ்கொயரோட சைட்லேருந்தும் கண்டுபிடிக்கலாம். பட் திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் டூயிங், விச் இஸ் the diagonals of a rhombus. Multiply both the diagonals and then divided by 2, you get the areas of a rhombus. Okay. Again, either offline if you want to try and figure it out. Yes, it is very easy. Again, sides ல இது வந்திருக்கு. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து ஆங்கிள் கொடுப்போம் ராம்பஸ் கொஸ்டின்ஸ்ல. இப்போ நம்ம டுடே செஷன்ஸ் வில் பி சீயிங் சிம்பிள் சம்ஸ். கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக சைட்ஸை கொடுக்காம ஆங்கிள் கொடுக்கும்போது டயகனல் வச்சு கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. Now area of a trapezium, sum of the half into sum of parallel sides. இந்த side இதோட sum into distance between them. இதுதான் straight distance. இது not a straight distance. So இந்த dotted line போட்டா இதுதான் straight distance. Basically இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? We are forming a rectangle-க்கு கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறோம். இதோட ஏரியாவை தனியாக கண்டுபிடிச்சு அதோட ஆட் பண்ணுறோம். இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நிற்கும். In the case of a trapezium. So parallelogram, straightforward rectangle. In the case of rhombus, you use the diagonals, multiply the diagonals, divided by 2. You get a rhombus. Okay. In the case of trapezium, logic இதான். You form meaningful shapes. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்ச ஷேப்ஸ்னா என்ன? ரெக்டாங்கிள் தெரியும், ட்ரையாங்கிள் தெரியும். இது ரெண்டுத்தோட ஏரியாவை ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களால் லைனை ட்ரா பண்ணி மெஷர் பண்ணி கண்டுபிடிக்க முடிச்சதுன்னா ஃபைன். பட் அவன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிளியராக கொடுக்கல அப்படின்னா ஆங்கிள் தெரியல, இதுக்கு ஆங்கிள் தெரியணும். இதெல்லாம் நமக்கு தெரியலன்னா வெரி சிம்பிள். த சம் ஆஃப் த parallel sides into the straight distance between them divided by 2. But this came from this logic. So offline, just research the logic, you will understand. இல்லைன்னா எஸ் ஃபார்முலாவை மகடிக்கணும்னா அடிங்க, பட் attempt to learn the logic. சரியா? Okay. Now we have come to circle.
ஒரே ஒரு செகண்ட். ஸோ வாய்ஸ் கேட்கல. இல்லை இல்லை, நான் ஒன்றுமே சொல்லலை. ஸோ ஐம் ஜஸ்ட் பேசுங்க. என்னோட பென் இது கீழே, யூ சி தட், இது கீழே போக மாட்டேங்குது பென். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு சி வாட் அட்ஜஸ்ட்மெண்ட் டு மேக். யா, தேங்க்யூ. ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். ஸோ திஸ் இஸ் அ circle and this is the center, this is the radius. Now area of the circle is nothing but pi r square. இதெல்லாம் குழந்தையிலேருந்தே படிச்சிட்டீங்க. Pi r square. Pi into radius square is the area. Circumference of the circle. Circumference na என்ன? ஏரியானா இந்த நடுவில் இருக்கிற இடம். What is the circumference? அதோட சுற்றளவு, அதாவது ஃபுல்லா இருக்க லென்த். இதோட full length. சுற்றளவு Correct? லைக் வந்து இப்போ அந்த சர்க்கிள் வந்து ஒரு பார்ட் கட் பண்ணிட்டு அதை லென்த்தா பண்ணோம்னா எவ்வளவு லென்த்துக்கு போகும் அப்படின்ட்டு சார். Okay. This is Mr. Yogesh. Thank you. ரொம்ப நாளா நீ வாயை திறக்கலையோ, ஃபைனலா வந்துட்ட ஆட்டத்துக்கு. தேங்க்யூ. ஓகே சார். சி கைஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே, உங்களுக்கெல்லாம் இந்த கிளாஸ் வர்றது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. சரியா? யூ ஹவ் 100 திங்ஸ். எனக்கும் 100 திங்ஸ் இருக்கு. ஆனால் இந்த கிளாஸுக்கு வரும்போது நிறைய நாள், டு பி வெரி ஹானஸ்ட், ஐயோன்னு தான் எனக்கு இருக்கும். ஏன்னா ஒரே ரீசன் இதுதான். ஓகே, ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருப்போம். அந்த சைடு இருக்காங்களா இல்லையா ஒண்ணுமே தெரியாதா? இட்ஸ் வெரி டிப்ரெசிங். தனியாக உட்காந்து எதையா பண்ணிட்டு இருக்கிறது. நேரில் பார்த்தாலாச்சும் மூஞ்சியை பார்த்தா தெரியும், புரிஞ்சுது புரியல தூங்குறாங்கன்ட்டு. எனிவே, தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ. சரியா? ஸோ யா, யூ புட் இட் வெல். சர்க்கம்ஃபரன்சஸ், எஸ், இந்த அவுட்டர் லைனை இது ஒரு நூலுன்னு அசியூம் பண்ணிப்போம். அந்த நூலை உருவி கீழே ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு மெஷர் பண்ணோம்னா தட் இஸ் கால் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஓகே, ஸோ சும்மா நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போதே அப்போ பெரிமீட்டர்னா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் கேட்கல. ஜென்ரலாக பெரிமீட்டர்னா என்ன? அதே தான். ஸோ பெரிமீட்டர் கம்ஸ் இன் த கேஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் அ ரெக்டாங்கிள். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள்னு நம்ம சொல்ல மாட்டோம். பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ். பெரிமீட்டர்னா அவுட்டரில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு தடவை மெஷர் பண்ணினோன்னு. ஸோ சேம் திங், அஸ்யூமிங் தட் யூ ஹாவ் அ நூல், ஒரு ரோப் எடுத்து யூ ஜஸ்ட் ஃபார்ம் அ ரெக்டாங்கிள் தரையில். ஸோ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ரோப் ஃபார் யூ டு மேக் சச் அ ரெக்டாங்கிள்? தட் இஸ் கால் த பெரிமீட்டர். இந்த எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணால் யூ கெட் பெரிமீட்டர். சர்க்குலோ ஸ்கொயரோ பாலிகானோ வாட் எவர் இட் இஸ். நவ் த சேம் திங் சர்க்கிளுக்கு வரும்போது த வேர்ட் தட் வி யூஸ் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். அதுதான் லாஜிக். 2πr. நவ் எல்லாம் ரைட்டு. இந்த பைனா என்ன? வாட் இஸ் பை? 22/7. வெரி குட். 22/7. அப்புறம் அந்த 22/7க்கு வந்து நீங்கள் 3.14 சம்திங் சம்திங்னு எல்லாம் போடுவோம். கரெக்ட்? பட் ஸ்டில் அகெயின் அந்த பையோட ஆக்சுவல் மீனிங் என்ன? 22/7 இஸ் த வேல்யூ. ரேஷியோ மீன் பண்ணுது சார். ஸோ இப்போ நம்ம ரேஷியோ வந்து ஆஃப், ஒரு சென்டிமீட்டர் எடுத்தா அந்த ஒரு சென்டிமீட்டர் வந்து சர்க்கிள்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்றது மீன் பண்றது எனக்கு ஐ திங்க். ஓகே, கரெக்டா சார்? இல்லை இல்லை, கரெக்டு தான், கரெக்டு தான். ம். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொஞ்சம் தனியாக யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு வாட் இஸ் பைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஜஸ்ட் சும்மா அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கோ டேக் அ லுக் அட் இட். ஓகே, நீங்கள் சொன்ன லாஜிக் வந்து கரெக்ட். தியரிட்டிக்கல் லாஜிக் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த சர்க்கிளோட இப்போ அதே நம்ம பேசணும்ல, சர்க்கம்ஃபரன்ஸ், the ம். circumference of a circle divided by the diameter of a circle. டே, இது எங்கேந்திரா வந்தது? சர்க்கம்ஃபரன்ஸ் இதோ இருக்கு, இதுலேருந்து 2r இருக்குல்ல,
R into 2 is your diameter. Correct? So இதை கீழே எடுத்துன்னு போயிட்டேன்னு வச்சுப்போம். Pi equal to circumference divided by 2R. 2R is your diameter. இதே தான் போட்டிருக்கோம். So ஒரிஜினலாக கண்டுபிடிச்சவங்க they realized somewhere I don't know 200 250 BC. அப்பவே they realized that any circle that you form there is a ratio, like what Yogesh you said, there is a standard ratioன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா எவ்ரி டைம் ஒரு நூல் எடுத்து கீழே ஒரு சர்க்கிள் எனி சைஸில் எனி லென்த் ஆஃப் நியூலை வச்சு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அந்த நியூலோட சர்க்கம்ஃபரன்ஸ் தட் தே யூஸ் லென்த் ஆஃப் த நூல் டிவைடட் பை சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிட்டு அதோட டயமீட்டரை மெஷர் பண்ணிட்டு பார்த்தா இந்த ரேஷியோ சேமாகவே இருந்திருக்கு. ஸோ குட்டி சர்க்கிளோ பெரிய சர்க்கிளோ ரொம்ப பெரிய சர்க்கிளோ, ஸோ தே ரியலைஸ் திஸ் ரேஷியோ இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், தே கால்ட் இட் பை. அப்புறம் அந்த பைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த பையோட அக்யூரஸியை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. சரியா? ஆனால் இதெல்லாம் ரேஷியோ விச் இஸ் ஆல் ஃபைன், பட் த கான்செப்ட் ஆஃப் பை, ஓகே, அதுக்கு வந்து தெர் இஸ் சம் 2-3 minutes வெரி நைஸ் யூடியூப் வீடியோ. ஓகே, ஸோ ஜஸ்ட் பாருங்க அதை எப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ணாங்க. ஆக்சுவல் பைனா என்ன, நான் ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கும் போது சொன்னேன். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேசினோன்னா இது குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெக்டாங்கிள்னு பேசினோன்னா ரெக்டாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு பை மல்டிபிள் ட்ரையாங்கிள்ஸ். இதுக்குள்ள மல்டிபிள் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா? கரெக்ட். ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் டிஃப்ரெண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்டை ஸ்கொயர் ஆப்ஜெக்டாக மெஷர் பண்ணியிருப்பாங்க பைக்காக. ஸோ இஃப் யூ கோ சி த வீடியோ, டிப்பிக்கலாக வந்து ஒரு பீஸாவை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டேக் அ லுக் அட் இட், இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் இதெல்லாமும் பாருங்க, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் யூ பீப்புள் மக்கிங் ஃபார்முலாஸ். பையார் ஸ்கொயரோ 2πr நீங்கள் மறக்க போகிறது இல்லை. ஓகே, பட் வென் யூ கெட் இன் டு ஹையர் காம்ப்ளெக்ஸ், இது சப்ஜெக்ட் மேட்டர் தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா மறந்தாலும் பண்ணிட முடியும். ஸோ அதர் ஹோம்ஒர்க் ஃபார் யூ, ஒன்று வந்து ஐ ஆஸ்ட் யூ டு ஜஸ்ட் லுக் அட் திஸ் 4 மேலே, வாட் எவர் ஐ எம் ஷோயிங் இன் மை ஸ்க்ரீன். ஃபார்முலாவாக மக் பண்ணாமல் இது எப்படி வந்தது. செகண்ட், for your understanding, just see some good YouTube videos on how to exactly calculate pi. But whatever Yogesh you said is right. But இது நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் underlying aspects. சரியா? Now, arc. What is the arc? Arc is nothing but, இப்போ இதுதான் சர்க்கிள். இப்போ இந்த இடத்துல யாரோ சொல்லியிருக்காங்க ஒரு இது பீஸா. சரி, இந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் டிகிரியில் இதான் அந்த டிகிரி, இப்படி ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை தனியாக இங்கே வச்சோன்னா இப்படி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ரைட். வாட் இஸ் த லென்த் ஆஃப் திஸ் ஆர்க்? லென்த் ஆஃப் திஸ் ஆர்க்னா இந்த பார்ட், இதோ இதோட லென்த் மட்டும். ஸோ ஃபுல் லென்த் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சின்ன பீஸ் ஆஃப் திஸ் ஆர்க், when somebody says ஒரு பீஸ் இஸ் கட் அவுட் அண்ட் இந்த ஆங்கிளில் நம்ம கட் பண்ணி வெளில எடுத்திருக்கோம், வாட் இஸ் த length of this arc அப்படின்னு கேட்டாங்கன்னா how do you calculate? So this is the formula for it. ஸோ இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்திருக்கும்? ஏன்னா இப்போ நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்தேன். ஸோ இப்போ ஒரு சர்க்கிளோட இந்த சென்டரில், உங்கள் காம்பஸ்லேயே கூட அந்த டயக்ராம் இருக்கும். சென்டரில் வாட் இஸ் த டிகிரி? வாட் இஸ் த டிகிரி ஃப்ரம் இன்சைட் த சர்க்கிள்? இஃப் யூ டேக் த ஹோல் part, what is the degree you get? Simple da, 360 degree, correct? So if 360 degree நம்ம யூஸ் பண்றோம்னா 360 degree of a circle, full circle இருக்கும்போது இந்த வெளியில இருக்கிறதோட length is equal to 2πr, which is nothing but your circumference. அப்பனா ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா what? Right? So what is equal to this into this by 360? வந்துருச்சா? ஸோ
when I was looking at it always, I remembered my, I think இது 7th லயோ 8th லயோ, we never bother to go and find all these. இந்த ஃபார்முலாவை மக்கடிச்சு தான் வச்சிருப்போம். So that is where one of my earlier teachers, அவர் அடிக்கடி இதை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். தயவு செய்து மக்கடிக்காதீங்க, எக்ஸாமில் திடீர்னு blank அவுட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ ஸோ. சரியா? ஸோ திஸ் இஸ் தி how to find the length of the arc, 2 pi r into that particular whatever degree அவன் கொடுத்துருப்பான் divided by 360. That is the length of the arc. Very good. Now, area of a particular sector. Sector is nothing but இந்த செக்மெண்ட்டை பிரித்து எடுக்கிறோமே. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ செக்டர். Okay. Physics, you would have used an instrument called sectant. Correct? That comes from the word sector. Sector. So, if இதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, what is the formula? But that again, if you see, this is coming from இதே லாஜிக் தான். இந்த லென்த்லேருந்து pi r ஸ்கொயர் தீட்டா. இது வந்து 0ன்னு இருக்கு, அது 0 இல்லை, அது இட்ஸ் டிகிரி. ஓகே, அது ஃபாண்ட் சரியாக வராமல் அப்படி அவசரமாக போட்டுட்டேன். ஸோ half into arc length into the radius. ஸோ arc length is nothing but இது இருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி அரைவ் பண்ணியிருப்பாங்க? சேம் லாஜிக். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அ ஃபுல் சர்க்கிள்? ஸோ 360 டிகிரிக்கு pi r ஸ்கொயர். அப்போ இந்த பர்டிகுலர் ஆங்கிளுக்கு how much போட்டானா இதான் வரும். சிம்பிள். ரைட்டா? ஓகே. Now that said, area of a semicircle. Semicircle is very easy. So இந்த பார்ட் ஒரு சர்க்கிளோட ஒரு பாதி. ஸோ pi r ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கரெக்டா? Now செமிசர்க்கிள்லேருந்து அடுத்து இப்போ எங்கே போகிறோம்? Circumference of the semicircle, same thing தான். 2 pi r is the whole circle. Circumference of a semicircle is divided by 2. 2 cancel ஆகிடும், pi r வரும். Right? Now comes the question of what is the perimeter of a semicircle. Now you understand why don't use the word perimeter for a circle. We use circumference. Circumference is outer இருக்கிற curve line ஓட length என்ன, அதான் circumference. Perimeter வந்து ஸ்கொயர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற விஷயம். ஸோ now perimeter of a semicircle அப்படின்னு கேட்டானா they are talking about இந்த curveோட length plus இந்த length. ஸோ now இந்த curveோடது வந்து you know it is circumference of the semicircle, which is pi r. Pi r is nothing but அதே தானே 2 pi r divided by 2. 2 pi r is the circumference of the circle. இது பாதின்றதுனால by 2 pi r கிடைக்கும். Perimeter is you add this length also. Got it? So now this is where you get to understand the subtle difference between circumference and perimeter in the case of a circle. Okay. Now, முன்னாடி இன்சர்க்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் பேசிட்டு இருந்தோம். ஐ ஆஸ்ட் யூ டு லுக் அட் இட் ஆஃப்லைன். ஏன்னா நிறைய சம்ஸ் வராது, கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்கன்ட்டு. ஆனால் இன்சர்க்கிள் வித் அ ஸ்கொயர் இது வந்து கண்டிப்பாக நிறையா வரும். ஓகே, ஏன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் வந்து உங்கள் ஆப்டிடியூடு திங்கிங் தான் உங்களுக்கு முக்கியம். யூ ஆர் நாட் ஆஸ்ட் டு ஒர்க் வித் அ சயின்டிஃபிக் கால்குலேட்டர். இந்த ட்ரையாங்கிள்லாம் வந்து யூ நீட் அ கால்குலேட்டர். இதுக்கெல்லாம் கால்குலேட்டர் தேவையில்லை. ஸோ தட் இஸ் another logic that you use for preparing quant app exams. You don't need calculators. As long as you know the logics, you are good. So now this is the circle inside a square, which is called a incircle. Now what is the area of this? Okay, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? A is the diameter of the square inside the circle. So actually மாற்றி எழுதியிருக்கேன். Correct? A is the diameter of the
circle inside the square. கரெக்டா? diameter of the circle இப்படி கொடுத்துருக்காங்க inside the square. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்கொயரோடைய சைடும் அதே தான், பிகாஸ் இது ஃபுல் லென்த்துக்கு இருக்கும். ஸோ the diameter of the circle and the side of the square both are same. Fine. What do we know? Then what is the radius? The radius of the circle is nothing but a by 2. Correct? And we know area of a circle is pi into radius square. Radius is a by 2, which is pi into a square by 2 square, which is 4. Pi a square by 4. A is the side. சரியா? Got it? இது, if you look at R.S. Agarwal or any other material that you go for, hey, in circle of the இது pi a square by 4 அப்படின்னு கொடுத்துருப்பான். So if you want to attempt to by heart this, yeah, it's up to you. But logic வேணும்னா சிம்பிள் லாஜிக் இதான். உள்ள சர்க்கிள் இருக்கு, நமக்கு ரேடியஸ் தெரியும். ரேடியஸ்க்கு முன்னாடி என்ன தெரியும்? டயமீட்டர் தெரியும். பிகாஸ் டயமீட்டர் அண்ட் சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஆர் சேம். டயமீட்டர் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் இன்டூ 2. ஸோ நமக்கு என்ன வேணும்? ரேடியஸ் வேணும். அப்படின்னா டயமீட்டர் பை 2. அதான் இது. Then area of the circle is equal to pi into r square. Here r equal to a by 2. போட்டிங்கன்னா இது வந்துரும். We are done. சரியா? So that is here. Now, circumcircle. Circumcircle is, this is a circumcircle where this is about a square. ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயரோட அவுட்டர்ல சர்க்கிள் இருக்கு. 4 எட்ஜை டச் பண்ற மாதிரி இருக்கு. கரெக்ட்? Here D is nothing but the diagonal. A is the side of the square. Now, D is the diagonal of the square and D is also what? Diameter of the circle. Correcta? Yes? Okay. So, how do you calculate this? So, the diameter you are looking at, so இந்த இடத்துல நான் root 2 by a ன்னு குயிக்கா போட்டுட்டேன். ஓகே, அது எங்கே இருந்து வந்தது? We already spoke about Pythagoras theorem, right? What is diameter? So, diameter square is equal to a square plus a square. Correct? You are looking at a triangle here. In the triangle. Correct? Where D is the hypotenuse, A and A are the equal sides. So, D square equal to, you get 2a square. D is equal to square root of 2. A square oda root எடுத்தனா A. So, D equal to root A. தெரிஞ்சு போச்சு. Now, if D is the diameter, what is the radius? Radius is equal to root 2 by 2 into A. இதை calculate பண்ணனா root 2 இங்க வந்துரும். So, radius equal to A by 2. இது இருக்கு. Correct? Radius equal to A by 2. சரியா? So, how did we arrive at this? Again, going back, diameter இருக்கு. You have two sides of the square. But உள்ள ஒரு second note பண்ணீங்கன்னா, this is a triangle. So, you can find D. D is nothing but you use Pythagoras theorem. D square is equal to a square plus a square. D is equal to root எடுத்து எல்லாம் பண்ணீங்கன்னா, root a by root 2 வரும். Correct? Sorry, root 2a வரும். Radius is nothing but divide diameter by 2. So, you get radius as this. அதுக்கப்புறம் simple. Area is pi r square. R equal to a by root 2. அவ்வளோதான். So, but first எடுத்த உடனே, if you look at just the formula, ஒன்றும் லாஜிக்கே புரியாது. pi a square by 2, ஓகே, பை ஹார்ட் பண்ணிக்கிறது ஈஸி, பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாம் போகும்போது அது pi a square by 2-ஆ, pi a square by root 2-ஆன்னு யோசிச்சுட்டு இருப்போம். But once you know the logic, it just takes hardly a minute for you to arrive at this. Okay, with me so far? Okay, thank you. சரி, இதெல்லாம் வந்து some concepts for you to know based on whatever I looked at from prior engagements also, and some of the sumsல இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்பான்.
ஸோ அதுக்கு முதல்ல கான்செப்ட் தெரியணும். அவன் டயக்ராம் கொடுத்துருக்கான்னா ரைட்டு, அவன் டயக்ராம் கொடுக்கல அப்படின்னா வாட் வில் யூ டூ? Correct. So the line joining the midpoint of the side of the triangle to the opposite side is called vertex. Sorry, to the opposite vertex is called the median. So the line joining the midpoint of a side to the opposite vertex. So this is a vertex. Correct. So a midpoint of idoda midpoint. Either whatever that joins with the opposite side or the opposite vertex, this line is called median of a triangle. Okay. So now median of the triangle வந்து in the case of isosceles triangle இது அழகா 90 டிகிரியில் வந்திருக்கும். Or equilateral triangleக்கும் இந்த லைனை வரைஞ்சிங்கன்னா 90 டிகிரியில் வந்துடும். But we are talking about triangles which are not either of this category. So you should know this is called a vertex. This is called a median. இதே மாதிரி if you connect மூணு சைடும் எல்லா சைட்லேருந்தும் if you connect these lines, that is vertex to the opposite midpoint. In the vertex to the opposite midpoint, nadula it joins at a place. Now that is called centroid of a triangle. Now this is something you need to remember. இது அந்த பை மாதிரி. It follows a certain logic. A centroid of a triangle divides the median by ratio 2:1. 2:1. See, எப்பயுமே 2:1 இப்படி இருக்காது, ரிவர்ஸ்ல கூட இருக்கலாம், depending on the shape of the triangle. சரியா? So remember this part. ஸோ உங்களுக்கு சம்மில் வந்து அவன் சென்ட்ராய்டு கொடுத்துருப்பான், மீடியன் கொடுத்துருப்பான். ஸோ டயக்ராம் கொடுத்துருந்தா யூ வில் ரிமெம்பர் ஆல் திஸ். கொடுக்கலன்னா யூ ஷுட் நோட் த கான்செப்ட். பட் த கான்செப்ட் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ் a centroid divides each of the median by 2:1. That is a concept you should remember if you don't know that so far. In an isosceles triangle, the altitude from the vertex bisects the base. அது நமக்கு தெரிஞ்ச கதை. என்னன்னா bisectனா என்ன? Divides into two equal parts. ஸோ இதுவும் ஈக்குவல். கரெக்ட். இட் பைசெக்ட்ஸ்னா டிவைட்ஸ் இன்டு டூ ஈக்குவல் பார்ட். மேலேருந்து வர்ற லைன் இந்த கேஸ் ஆஃப் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் கரெக்டாக ரெண்டாக டிவைட் பண்ணும். வெரி குட், எங்களுக்கு தெரியும் இது ஏற்கனவே. ஸோ த மீடியன் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் இட் இன்டு டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் த சேம் ஏரியா. ஆக்சுவலி இதுவும் தெரியும். ஸோ மேலிருந்து ஆர் வேறவர் சென்டர் பாயிண்ட்லேருந்து யூ ட்ரா சம்திங் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஆப்போசிட் சைட். ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், மேலேயும் கீழையும். அது ரெண்டுமே ஏரியா சேம். ஸோ தட் இஸ் சம்திங் வி நீட் டு ரிமெம்பர். ஓகே, a median divides into two parts. So then the area is the same. So remember that. So the line joining the midpoint of any two sides is parallel to the third side. சரி. So the line joining, so இது ஒரு midpoint of this side, இது ஒரு midpoint of this side. இதுக்கு ஒரு லைன் போட்டா இந்த line is parallel to the third side. Okay, very good. சரி. Okay. And it is half of it. This is, இப்போ இது a by 2னா இந்த லைனை சொல்றேன். a by 2னா this is a. Okay. So these are all nature of triangles. இது எல்லாமே you would know, பெருசாக ஆக்டிவாக யோசிக்காமல் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பட் இதை வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில காம்ப்ளெக்ஸ் சம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The line joining the midpoint of any two sides. இப்படி ஒரு லைன் ரெண்டு மிட்பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைன் இஸ் ஆல்வேஸ் parallel and it is also half of the other side, the longer side. Okay. சரி. Four triangles formed by joining the midpoint of the sides. இந்த மாதிரி வரைகிறோம் கீழே. If you do so, you get, what do we get? We get four triangles, but note that all four triangles are of equal area. Shape வேரியிங்காக இருக்கும். ஏன்னா நான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரைஞ்சதுனால இந்த நாலு ட்ரையாங்கிளும் பார்க்க சேமாக இருக்குது ஷேப். பட் irregular இருக்கிற ட்ரையாங்கிள்லையும் you can do that. You form four triangles, but note that all four are of same area.
சரியா? ஸோ இதெல்லாம் வந்து when you look at concepts, முதல்ல எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியும், பட் ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு புரியாது. சம்மில் பார்க்கும்போது யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட். காட் இட்? சரி. Now, quadrilaterals. Quadrilateral is nothing but any four-sided figure. So, quadrilateral can be anything: rectangle, square, parallelogram, rhombus, trapezium. Correct? So, which is all forms under quadrilateral, which is a broader category. So, the diagonals of, so இப்போ இதில் என்ன வந்திருக்கும்? We spoke about a parallelogram. So, if this is a parallelogram, these are the diagonals. So, what do they say? The diagonals bisect each other. அப்படின்னா என்ன அர்த்தம்? If this is A, this is also A. This is B, this is also B. So, equal divide பண்ணிக்கும். Okay. And the diagonal of a parallelogram divides the parallelogram. That is, this diagonal divides this into two triangles of equal area. So, இது ஒரு triangle. Right? இங்க இது ஒரு triangle. So, மேலையும் கீழையும் it will be of equal area. அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா they both are of equal area. Okay, very good. Now, the same thing, the diagonals of a rectangle are equal and bisect each other. Correct. They bisect each other, correct, but they are equal. In the case of parallelogram, they are not equal. Correct. In a parallelogram shape அந்த மாதிரி, whereas in the case of a rectangle, correct, நமக்கு தெரிஞ்ச கதை தானே இது. This is a rectangle. So, your diagonals bisect each other and the diagonals are also equal. Correct. The same thing with a square also. But square la ஒரு additional information, they form a right angle. இங்க. Okay. School 12th standardல மேக்ஸ்ல ரைடர்ஸ் ஒன்று வரும். Right? அதில் இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. So you will have to revisit that. Basic concepts from there. So square ஓட diagonals, they form a right angle. Rectangle, no, it won't. Now, the diagonal of a rhombus are unequal and bisect each other at right angles. Now, the angles of a rhombus are unequal. தெரியுமே, ஏன்னா rhombusம் parallelogram இந்த கேஸ்ல same concept தான். They bisect each other. Correct. Which is also same like parallelogram, but just that they form a right angle. ஏன்னா they are same like a square. இது இவ்வளவு தூரம் நீங்க இந்த பார்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா you can derive it sumலேருந்தே, but just a good fact அப்படின்னு வச்சுக்கலாம். A parallelogram and a rectangle on the same base and between the same parallels are in equal area. இது எங்களுக்கு தெரிஞ்சது தானே. Correct. So you have a rectangle, a parallelogram and a rectangle on the same base. Okay. And between the same parallels are of equal area. யார் இல்லைன்னு சொன்னா. So this is a rectangle. So you say if you இந்த rectangle கொஞ்சம் வளைச்சி if you just form a parallelogram. So இப்போ நான் டாட்டடாக வரைஞ்சிருக்கிறது it is a parallelogram with the same base கீழே and between the same parallel they are of equal area. Correct. அது ஏற்கனவே பார்த்துட்டோமே ஃபர்ஸ்ட்லேயே. ஓகே சரியா? In the last part, yes, I saw that, but ஆனால் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சம்ஸ்லாம் I seriously doubt. Unless you are getting into CAT preparation, ரொம்பலாம் இதுக்கு வந்து don't sweat over it. Okay. எல்லாரும் So, வீடியோ மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறீங்களா? yeah. Okay, so I'm going to stop screen sharing. And what I am also going to send across is இந்த நாலும் இங்கே ஏற்கனவே ஃபார்முலாவில் இருக்கு. I want you to just work out as to how this came. Very simple. It is similar to முன்னாடி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு பண்ணது. நான் இதை அனுப்பி விடுறேன். So how did this come? So work out பண்ணுங்க. Number 1,
நம்பர் 2, ஜஸ்ட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பையோட ஆரிஜின் அதை கொஞ்சம் வீடியோவில் பாருங்க. நம்பர் 2. நம்பர் 3, ஐ திங்க் தட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வீக் வந்து சம்ஸ் வந்து கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. யோகேஷ், ஸ்ரீ விஷால்னா, நிஷாக்கா, பூஜாக்கா, ஸ்ரீ புவனேஸ்வரக்கா, ரஞ்சித்னா. ஓகே. டன் கார்த்திக்? எஸ் சார், எஸ் சார். சரி, ஓகே, ஃபைன். ஸோ ஆஃப்லைன் என்ன பார்க்கணும்னு ஐ டோல்ட் யூ, ஐ மெசேஜ் இன் த குரூப். சம்ஸ் வந்து முதல்ல ஐ தாட் ஐ கிவ் இட் as an அசைன்மெண்ட், பட் இல்லை, ஐ டூ இட் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்லேயே பண்ணலாம் நம்ம. ஓகே, யா, தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ யோகேஷ் அண்ட் தேங்க்யூ ஸ்ரீ விஷால். தேங்க்யூ சார். பை கைஸ். Thank you very much, sir. If anything's doubt, I will message you, sir. ஷுவர். ஓகே. Yeah. I have a plan to, sir, என்ன left writing la? Left writing, okay. I message